அடுத்த பெங்களூராக மாறிய சென்னை சொல்லணும்னு ஆசையாக தான் இருக்குது. பட் ஆனால் அவ்வளோ இல்லைனாலும் ஏதோ சுமாராக இருக்குது கிளைமேட்டு. ஹாய் கைஸ், இது லைஃப் ஆஸ் அ ஃபிசியோ டே 13. நேற்றுக்கு ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக 7 மணிக்கே எழுந்திரிச்சேன்னு சொன்னேன். பட் ஆனால் இன்றைக்கி மோசமாக 11 மணிக்கு தான் எழுந்திரிச்சேன். அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டை ஸ்கிப் பண்ணிட்டு டேரெக்டாக லஞ்சில் இறங்கியாச்சு. லஞ்சை சாப்பிட்டுட்டு ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தேன். ஒரு வாரமாக ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். இன்ஸ்டாவில் 100, யூடியூப்பில் 50ன்னு ரைமிங்காக சொல்லலாம் நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் யூடியூப்பில் ஒரே ஒருத்தர் மட்டும் விளையாடிட்டே இருக்காரு. பை த வே, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் என்ன ஃபாலோவர் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலன்னா மறக்காமல் பண்ணி வச்சுக்கோங்க. கம்மிங் பேக் டு த டே, மத்தியானம் ரெடி ஆகிட்டு சப்ளிமெண்ட்ஸ்லாம் போட்டுட்டு வெளில கிளம்பிட்டேன். தென் வேலையை முடிச்சுட்டு ஈவினிங் கிளினிக் வர வழியில் ஃபுல்லாக விட்டு மழை பெய்ஞ்சுது. ஹானஸ்ட்லி சில்லுன்னு இருந்ததுனால நான் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் பண்ண விரும்பலை. கிளினிக்கில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு இன்சிடென்ட்டு. ஒரு பேஷண்ட்டு சடனாக சார் ஃபிசியோதெரப்பினா என்னன்னு கேட்டார். ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட்டாக இருந்துக்கிட்டு இந்த கேள்விக்கு பதில் சொல்லலாம் இப்படி எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். 5 நிமிஷம் ஆச்சு. 5 10 ஆச்சு, 10 20 ஆச்சு, 20 30 ஆச்சு. கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஃபிசியோதெரப்பியோட ஹிஸ்ட்ரியிலேருந்து இப்போ வரைக்கும் அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குன்றது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தேன். அவர் ஜஸ்ட் நான் சிம்பிளாக ஒரே ஒரு கொஸ்டின் தானே கேட்டேன் அப்படின்னு நினச்சிருப்பார் போல். பட் ஆனால் சர்ப்ரைஸ் என்னென்னா, ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு பேஷண்ட்டாக வந்தவர் எனக்கு ஃப்ரெண்ட் ஆகிட்டார். தென் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு ஜிம்முக்கு வந்துட்டேன். இன்றைக்கி லெக் டேன்றதுனால கான்சன்ட்ரேட்டாக ஒர்க் அவுட்டையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு டின்னரை சாப்பிட்டுட்டு தூங்கிட்டேன் நண்பர்களே. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.